மில்கி வே கேலக்ஸி அப்படிங்கிற நம்மளுடைய பால்வெளி அண்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 200லேருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பாக சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் 70 முதல் 80% நட்சத்திரங்கள் ரெட் ட்வார்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற சிகப்புக்குள்ள நட்சத்திரங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகப்படியான ஆயுள் காலங்களை கொண்ட ஒரு நட்சத்திரமாகவும் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. மனிதன் நம்ம பூமியை விட்டும் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் வெளியே போய் ஒரு எக்ஸோ பிளானட்ல குடியேறி வாழ போறான் அப்படின்னா, அப்படி வாழக்கூடிய கிரகம் மேபி இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு எக்ஸோ பிளானட்ல கூட இருக்கிறதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா தான் இந்த சிகப்புக்குள்ளன்னு சயின்டிஸ்டால் செல்லமா அழைக்கப்படுற இந்த நட்சத்திரம் இருக்கு. நம்ம சேனலோட ஸ்டார் சீரிஸோட எபிசோட்ல இன்னைக்கு பார்க்க போறதும் இந்த நட்சத்திரத்தை பத்தி தான். இந்த வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். விண்வெளியில் ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது, பிறக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை பற்றியும் நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே எல்லா வகையான நட்சத்திரங்களும் ஒரே மாதிரி தான் பிறக்கும். அதோடைய சைஸும் அதோடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதோடைய பேர் அப்படிங்கிறதும் அதோடைய நிறம் அப்படிங்கிறதும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமும் எல்லா நட்சத்திரங்களும் மாதிரி தான் பிறக்குது. இப்போ ஒரு நட்சத்திரம் எப்படி பிறக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு நட்சத்திரம் பிறக்கிறதுலேருந்து இறுதி ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன நிலைகளை அடையும், என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றியும் ஸ்டார்ஸோடைய லைஃப் சைக்கிளை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐகான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிச்சயம் அதை பாருங்க. இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். நட்சத்திரங்களுடைய பிறப்பிடம் அப்படின்னு கருதப்படுறது நெபுலாக்கல் கிளவுடுன்னு சொல்லப்படுற அந்த மேக கூட்டத்தில் தான். இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நெபுலாக்கல் கிளவுடை டீட்டெயிலாக வந்து அப்சர்வ் பண்ணி அது சம்பந்தமான ரிசர்ச்சுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு நட்சத்திரம் பிறக்குது, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சூரிய குடும்பம் உருவானது எப்படிங்கிறதுக்கான புரிதல் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நெபுலாக்கல் கிளவுடில் அந்த மேகக்கூட்டங்களில் என்ன மாதிரியான வாயுக்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹைட்ரஜன், ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் இருக்கும். இன்னும் சில வாயுக்களும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி தூசி துகள்கள், ஐஸ் பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மேகக்கூட்டத்தில் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சூப்பர் நோவா ஷாக் வேவ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த ஷாக் வேவ் காரணமாக அந்த தூசி துகள்கள், அந்த கேஸ்கள் எல்லாமே ஒரு மையப்பகுதி நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கக்கூடிய அந்த பகுதியில் அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறதும் உருவாகும். கூடவே டென்சிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அங்கே அதிகரிக்கும். இந்த நிலையை, அதாவது இந்த ஸ்டேஜை சயின்டிஸ்ட்டுங்க என்னவா அழைக்கிறாங்கன்னா புரோட்டோஸ்டார் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்படி வெப்பமும் அந்த டென்சிட்டியும் அதிகரித்த அந்த மைய பகுதியை நோக்கி அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்ததில் கேஸ் மற்றும் பார்ட்டிகல்ஸ் ஒன்று சேராமல் அதோடைய மாஸ் அப்படிங்கிறது 0.08% முதல் 0.6%க்குள்ளேயே ஒரு கோர் அப்படிங்கிறது உருவாகுதுன்னா அந்த கோரை ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமாக உருவாகும். இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் மிக முக்கியமானது. ஹைட்ரஜன், ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான டைம் அது. பட் இந்த ஸ்டேஜில் அந்த கோரோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 10 மில்லியன் டிகிரி செல்சியஸை வந்து எட்டணும். அப்படி எட்டுனா மட்டும்தான் அங்கே ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும். உதாரணத்துக்கு நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரம் உருவாகும் போது அதோட கோர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த 10 மில்லியன் டிகிரி செல்சியஸை எளிதில் எட்டிடும். ஆனால் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய அந்த கோர் அப்படிங்கிறது ரொம்ப மாஸ் கம்மியாக இருக்கும். மாஸ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற காரணத்தினால அங்கே வெப்பம் வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வேகமும் குறைக்கப்படும். இதன் காரணமாக 10 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த வெப்பத்தை ரீச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த வெப்பத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்க தொடங்கும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரத்தோடைய அந்த கோர் அப்படிங்கிறது லோ மாஸ் கொண்ட கோர் அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தோடைய அந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் மிக மெதுவாகவே நடக்கும். இதன் காரணமாக தான் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலமும் அதிகமாக இருக்குது. ஒரு நட்சத்திரத்தோடைய எரிபொருள் எந்த அளவுக்கு வேகமாக தீருதோ அதை பொறுத்து அதோடைய ஆயுள் காலமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு அதோடைய எரிபொருளை ரொம்ப கம்மியாக வந்து செலவிடுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஆயுள் காலமும் நீடிச்சுக்கிட்டே போகும். அந்த வகையில் தான் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய அந்த ஆயுள் காலங்களும் நீடிச்சுக்கிட்டே போகுது. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது, அது உருவானதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜுகள்லாம் அதுக்கடுத்து போகுது, இந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் காரணமாக ஒரு நட்சத்திரத்தோட ஆயுள் காலம் எப்படி வந்து தீர்மானிக்கப்படுது இயற்கையாகவே அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இதுக்கப்புறம் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படின்னு அதோடைய பேர்லேயே அது ரெட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த நட்சத்திரத்தோடைய நிறம் அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்காது. அதாவது ரெட் அப்படிங்கிறது டார்க் ரெட்டாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் ஆரஞ்சு ரெட் கலந்த கலவையில் இருக்கும். ஆனால் அது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பளிர்னு தெரிகிற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா அதோடைய கலர் அப்படிங்கிறது ஒரு டார்க் ரெட்டாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் அந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதுனால அதோடைய பிரைட்னஸும் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறதும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் இந்த வகை நட்சத்திரங்கள் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் அதோடைய சூரியனிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த சோலார் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய புயல்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் வெளியிடும். இதன் காரணமாக அந்த நட்சத்திரத்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் நம் பூமி மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக ஒரு கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியரை அதோடைய சோலார் ஃப்ளேர் சக்தியால் ஒரு தடவை அது தாக்குனாலே ஃபேஸ் பண்ணாலே அந்த பிளானட் அந்த நிமிஷத்துலேயே அதோடைய சோலார் ஃப்ளாஷ் காரணமாக அந்த அட்மாஸ்பியரை இழந்துடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சோலார் ஃப்ளாஷ்களை வெளியிடும். இது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம். ஏன்னா நம்ம சூரியனும் அப்பப்போ சோலார் ஃப்ளேர்களை வெளியிடுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது நம்ம பூமியை இப்போதைக்கு பெருசாக எதுவும் பாதிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் நம்ம சூரியனை விட அதிகப்படியான சோலார் ஃப்ளேர்களை ரொம்ப அதிக சக்தி வாய்ந்ததை வெளியிடக்கூடியது இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம பூமி தப்பிச்சிட்டு இருக்கு. நம்ம பூமி மட்டும் இந்த வகை நட்சத்திரங்கள் பக்கத்தில் இருந்திருந்தா இந்நேரம் பூமி உயிர்களே இல்லாத ஒரு கிரகமாக தான் மாறி இருக்கும். இந்த நட்சத்திரத்துடைய ஆயுள் காலத்தை நம்பர்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தோடைய தோராயமான ஆயுள் காலமாக இப்போதைக்கு சயின்டிஸ்ட் சொல்கிறது 10 பில்லியன் ஆண்டுகளிலிருந்து 1 ட்ரில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் ஆயுள் காலமாக இருக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது நம்ம சூரியனை விட 100 முதல் 1000 மடங்கு அதிக ஆயுள் காலம் கொண்ட நட்சத்திரங்களாக இது இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நட்சத்திரங்களுடைய அந்த எண்ட் அப்படிங்கிற அந்த முடிவு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாத்துக்கும் தொடக்கம்னு இருந்தால் முடிவு அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும். ஆனால் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய இறுதி நாளை நம்மளுடைய பிரபஞ்சமே பார்த்ததில்லைன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அது எப்படிரா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த யூனிவர்ஸ் உருவாகி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு தெரியுமா? 13.8 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய அதிகப்படியான ஆயுள் காலமாக சொல்லப்படுறது 1 ட்ரில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரத்தோடைய ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தோடைய முடிவையுமே நம்ம பிரபஞ்சமே பார்த்ததில்லை அப்படிங்கிறது இது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச இந்த வகையான நட்சத்திரங்களுடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் என்னவா இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா 2500 கெல்வின் அளவு வெப்பத்திலிருந்து ஆரம்பித்து 3500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்ட ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களை நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய சைஸ் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனை விட சின்னது தான். பெரிய அளவில் நட்சத்திரம்லாம் கிடையாது. நம்ம சூரியனுடைய சைஸில் 10லிருந்து 70% வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம சூரியனோட சைஸ்லேயும் சின்னதாக இருக்குது, அது வெளிப்படுத்தக்கூடிய வெப்பமும் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் அதோட பிரைட்னஸ் எல்லாமே கம்மியாக இருந்தாலும் அதோட ஆயுள் காலத்தில் தான் நம்ம சூரியனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கிறாப்புல. இதை தாண்டி இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கண்ணாவே இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம எதிர்காலத்தில் நம்ம பூமிக்கு அடுத்து ஒரு கிரகத்தில் வாழ போகிறோம் அப்படின்னா அந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா வீடியோவில் நீ தானே சொன்ன அந்த நட்சத்திரம் அதிகப்படியான சோலார் ஃப்ளாக்களை வெளியிடுது, அது ஒரு தடவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சோலார் ஃப்ளாஷை பூமி மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய வாழ தகுதியுடைய ஒரு கிரகம் ஃபேஸ் பண்ணிச்சுன்னா அதோட அட்மாஸ்பியரை இழந்துரும் தானே சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகத்தில் எப்படி எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான நட்சத்திரங்களை சுற்றி அதோடைய ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறதும் நெருக்கமாக தான் இருக்கும். ஏன்னா சைஸ் சின்னது, அதன் காரணமாகவே அங்கே வாழ தகுதியுடைய சொல்லப்படக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறதும் நெருக்கமாக இருக்கும். நம்ம சயின்டிஸ்ட்டுகளை கண்டுபிடிச்ச நிறைய எக்ஸோ பிளானட்களும் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களை சுற்றி வச்சு தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஹேபிடபிள் சோனில் சுற்றக்கூடிய பிளானட்ஸ்களாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளானட்கள் அதோடைய நட்சத்திரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால டைடலி லாக் ஆகி தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம பூமியை எப்படி நிலவு ஒரு பக்கமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு டைடல் லாக் ஆகி சுற்றி வந்துட்டு இருக்கோம், சேம் அதே மாதிரி தான் அங்கே கிரகங்கள் அதோடைய நட்சத்திரத்தை ஒரு பக்கமாக எப்போவுமே அதோடைய நட்சத்திரத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இன்னொரு பக்கம் எப்போவுமே இருள் சூழ்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்திலே சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அங்கே வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஒரு பக்கம் எப்போவுமே சூடாகவும் ஒரு பக்கம் எப்பவும் குளிராகவும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல தான் சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு பக்கமும் 2 பக்கமும் மாறி மாறி இரவும் பகலும் சேர்ந்து எப்பவுமே தொடர்ந்து இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளாக சொல்லப்படுற அந்த சூரியனுடைய வெப்பமும் அந்த குளிரும் சமமாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோடைய மைய பகுதியோ இல்லாட்டி அந்த ஒரு பகுதியில் மேபி
அங்கே உயிர்கள் வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தட்பவெப்ப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த வகை நட்சத்திரங்களுடைய அந்த ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டில் இருந்துச்சு அப்படின்னா. இதை தாண்டி இன்னும் சில கிரகங்கள் வந்து ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்துட்டும் டைடலி லாக் ஆகாமையும் சுற்றிட்டு இருக்கு. அந்த மாதிரி கிரகங்களும் இந்த மாதிரி உயிர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியுடைய கிரகங்களாக கருதப்படுது இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடியதில். அதில் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திர குடும்பத்தை சொல்லணும்னா, நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னா பிராஸ்மா சென்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூரிய குடும்பம் இருக்குது. அந்த நட்சத்திரம் ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் நம்ம பார்த்த அந்த மாதிரியான நட்சத்திரம் தான். ஸோ அந்த நட்சத்திரத்தை சுற்றியும் ஒரு எக்ஸோ பிளானட் வருது. அது ஹேபிட்டபிள் ஜோனில் அந்த நட்சத்திரம் சுற்றி வருது. அது ஃபியூச்சரில் வாழப்போகிற நம்ம பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு இப்போவும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து அந்த பிளானட் சம்மந்தமாக ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய கண்டுபிடிப்புகளும் அதை பற்றி நடத்தப்பட்டிருக்கு. நம்ம சேனல்லையும் அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றியும் அந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மேலே ஐக்கான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அங்கே லைஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசனாக சொல்லப்படுறது, அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்களில் உயிர்கள் உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரியான டைமிங் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கும். ஏன்னா அந்த நட்சத்திரத்துடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு உயிர் வந்து பருகி பரிணாமம் அடைஞ்சு அது வளர்ச்சி அடைஞ்சு உருவாகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். ஸோ அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த டைம் அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அங்கே லைஃப் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக முக்கியமாக பார்க்கப்படுது. சரி, ஃபைனலாக இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஸ்மாலஸ்ட் ஸ்டார் இன் தி யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நட்சத்திரம் நம்ம சனி கிரகத்தோடைய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. அது எங்கே இருக்குது, அந்த நட்சத்திரத்துடைய பேர் என்ன, அது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா இப்போவே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அந்த வீடியோ மேக் பண்ணலாம். ப்ளஸ் அது கூடவே அடுத்து எந்த நட்சத்திரத்தை பற்றி நம்மளோட ஸ்டார் சீரீஸில் அடுத்ததாக எபிசோடில் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்களை தமிழில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செய்கிற விஷயம் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.